கைதான ஸ்ரீகாந்த். நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு வந்த சிக்கல் என்ன நடக்க போகுதோ. நடிகர் ஸ்ரீகாந்த் இந்தியாவுல தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருளை பயன்படுத்தினதுனால கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு கைது செய்யப்பட்டப்போ அவர்கிட்ட 2 கிராம் அளவுக்கு கொக்கைன் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவரு கொக்கைன் பயன்படுத்தினது உறுதி செய்யப்பட்டதால அவர் இப்போ நடிச்சிட்டு வரக்கூடிய படக்குழுவினர் கவலையில இருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் 20 வருஷங்களுக்கும் மேலா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலும் நடிகரா வலம் வராரு. இவரு போதைப் பொருள் கொக்கைன் பயன்படுத்தினதா கைது செய்யப்பட்டிருக்காரு. முதல்ல இவரோட ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பின்னாடி அவர் கொக்கைன் பயன்படுத்தினது உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. தன்னை வச்சு படம் தயாரிச்ச பிரசாத் அப்படிங்கிறவர் தான் தனக்கு கொக்கைன் அறிமுகம் செஞ்சு வச்சதாவும், தன்னோட சம்பள பாக்கிக்கு பதிலா கொக்கைன் கொடுத்ததாவும், அதுக்கு பின்னாடி தான் அதுக்கு ரொம்பவுமே அடிமையாயிட்டதாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ சென்னை புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. காவல்துறையினர் அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விசாரணையில பல திரைப்பிரபலங்கள், அரசியல் புள்ளிகள் அப்படின்னு நிறைய பேர் சிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதால நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி ரொம்பவுமே கவலையில இருக்காங்க. அதாவது ரக்ஷிதா மகாலட்சுமி கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தான் நடிச்சிட்டு வரக்கூடிய புது படத்தோட படப்பிடிப்பு தள புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாங்க. அந்த படத்துல நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகரா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவருக்கு குறைந்தபட்சம் 10 வருஷமாவது சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி கூட இணைஞ்சு நடிச்ச படத்தோட படப்பிடிப்பு முழுசா முடிஞ்சிருச்சா இல்ல பாதியிலேயே இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரை ஆட்கொண்டிருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டா கூட டப்பிங்ல வேற யாரையாவது வச்சு மேட்சிங் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஷூட்டிங் இன்னும் முடியல அப்படின்னா தயாரிப்பாளர் தான் முதல் நபரா பெரிய பாதிப்பை எதிர்கொள்வாரு. அதாவது படத்துல இதுவரைக்கும் தயாரிச்ச செலவு, நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் இதெல்லாமே நஷ்டம்தான். ரக்ஷிதா மகாலட்சுமியும் கவலையில இருக்காங்க. தன்னோட சினிமா வாழ்க்கைய ஆரம்பிச்சு இப்பதான் சில வருஷங்கள் ஆகுது. தன் கூட நடிச்ச ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறதால இந்த படம் வெளியாகுமா அப்படிங்கிற கவலையில இருக்காங்களாம் ரக்ஷிதா மகாலட்சுமி.